அமைச்சரவையில் நீங்கள் பங்கேற்று இருக்கிறதுனால ஏற்கனவே திமுகவுடன் இருந்த கூட்டணிக்கான நிலைப்பாடு இப்போ என்ன மாதிரியான உங்க கூட்டணி மாறி சார் அதனால வெளியில் வந்துட்டீங்களா? இது எப்படி வர முடிவு எடுக்க முடியும்? தேர்தல் நேரங்களில் தான் நாம் தேர்தல் தொடர்பான கூட்டணி தொடர்பான முடிவுகளை எடுப்பது வழக்கம். யாரோடு சேர்ந்து பணியாற்றினாலும் களமாடினாலும் தேர்தல் தொடர்பாக தேர்தல் நேரத்தில் தான் முடிவெடுப்போம். கடந்த காலங்களில் நாங்கள் தொடர்ந்து திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இடம்பெற்றோம். அது நீடிக்க வேண்டும், அது வலுப்பெற வேண்டும் என்பதற்காக தேர்தலுக்கு முந்தைய காலத்தில் என்னாலான அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டேன், பங்களிப்பையும் செய்தேன். என்னை ஒரு துருப்புச் சீட்டாக பயன்படுத்தி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியை சிதறடிப்பதற்கு பல முனைகளில் இருந்தும் பல தரப்பினர் பல்வேறு முயற்சிகளை, பகீரத முயற்சிகளை மேற்கொண்டார்கள். அதற்கு கிஞ்சித்தும் இணங்காமல் நான் உறுதியாக நின்று திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியை பலவீனப்படுத்த ஒருபோதும் நான் இடம் தர மாட்டேன் என்பதை நடைமுறைப்படுத்தி காட்டினேன். இதில் யாரும் மாற்று கருத்து சொல்ல முடியாது, எதிர்கருத்தை சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு தேர்தலுக்கு முன்பு ஒரு 2 ஆண்டு காலம் என்று சொன்னால் மிகையாகாது, 2 ஆண்டுகளாக தொடர்ந்து என்னை குறிவைத்து சமூக ஊடகங்களில் விவாதித்தார்கள். என்னை குறிவைத்து சாதிய மதவாத சக்திகள் காய்களை நகர்த்தினார்கள், எமது உணர்ச்சிகளை தூண்டினார்கள், திட்டமிட்ட அவதூறுகளை பரப்பினார்கள், ஆத்திரம் ஊட்டினார்கள். எதற்கும் நாங்கள் மசியவில்லை, இணங்கவில்லை. திமுக கூட்டணி வலுவாக இருக்க வேண்டும், மீண்டும் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக எந்த அளவுக்கு திமுக தலைவருக்கு என்னால் உறுதுணையாக இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு நான் உறுதுணையாக இருந்திருக்கிறேன். அதன் பின்னர் இந்த கூட்டணியை, தேர்தல் முடிவுகளுக்கு பின்னர் இந்த கூட்டணியை என்னால் காப்பாற்றும் அளவுக்கான வலிமை இல்லை. காங்கிரஸ் எடுத்த முடிவை தடுக்கிற வலிமை எனக்கு இல்லை. கம்யூனிஸ்ட் கட்சிகள் எடுத்த முடிவை நிறுத்த எனக்கு வலிமை இல்லை. அதேபோல இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் நிலைப்பாட்டுக்குள் என்னால் தலையீடு செய்ய முடியாது. இன்றைக்கு சமூக ஊடகங்களில் விவாதிக்கக்கூடியவர்கள் மீண்டும் என்னை மட்டுமே குறிவைத்து கடுமையான விமர்சனங்களை, அவதூறு கணைகளை ஏவுவது ஏன் என்று என்னால் விளங்கிக் கொள்ள முடியவில்லை. தேர்தலுக்கு முன்னால் அந்த கூட்டணியை காப்பாற்றுவதற்கு என் வலிமைக்கேற்ப என்னுடைய முயற்சிகளை நான் மேற்கொண்டிருக்கிறேன். என்னையே ஒரு ஆயுதமாக பயன்படுத்தி, என்னையே ஒரு கருவியாக பயன்படுத்தி அந்த கூட்டணியை பலவீனப்படுத்துவதற்கு மேற்கொள்ளப்பட்ட அனைத்து முயற்சிகளையும், சதி முயற்சிகளையும் நான் முறியடித்திருக்கிறேன். தேர்தலுக்கு பின்னர் அந்த கூட்டணியை கட்டுக்கோப்பாக வைத்திருப்பதற்கு, காப்பதற்கு, பாதுகாப்பதற்கு எனக்கு எந்த முகாந்திரமும் இல்லை. நான் கூட்டணி தலைவராக இல்லை, அல்லது கூட்டணி கட்சிகளை காப்பாற்றுகிற அளவுக்கான ஆளுமை பெற்றவனாகவும் இல்லை. தேர்தல் முடிவுகள் வந்த கையோடு காங்கிரஸ் எடுத்த முடிவு, அதனை ஒட்டி அடுத்து நிகழ்ந்த அரசியல் காட்சிகள், இவையெல்லாம் நேர்மையாக சிந்திக்கக்கூடிய அனைவருக்கும் என்ன என்பது தெரியும். நாங்கள் அவசரப்பட்டு விடவில்லை.
அவசரப்படுத்தினார்கள். நாங்கள் உணர்ச்சி வயப்பட்டு விடவில்லை, உணர்ச்சியை தூண்டினார்கள். எங்கள் கட்சிக்கு ஒரு வரைமுறை இருக்கிறது. அந்த வரைமுறைகளின்படி விதிமுறைகளின்படி இடதுசாரிகள் எடுத்த முடிவை முன்வைத்து 2.5 மணி நேரத்திற்கு மேலாக உயர்நிலைக் குழுவில் விவாதித்து அந்த முடிவை கூட்டணியின் தலைவர் அண்ணன் ஸ்டாலின் அவர்களிடத்திலே விளக்கி சொல்லி அதன் பிறகுதான் அறிவிப்பது என்று நாங்கள் முடிவெடுத்தோம். நாங்கள் இன்னொரு கூட்டணியில் இல்லை, அல்லது தாவேகா கூட்டணியில் இல்லை. ஆதரவு நல்குவதாக இருந்தாலும் அல்லது முடியாது என்பதாக இருந்தாலும் அது எங்களுக்கான சுதந்திரம், எங்களுக்கான உரிமை, எங்களுக்கான அதிகாரம் அது. ஆனால் பலரும் வெளியிலிருந்து இவர் ஏன் தாமதப்படுத்துகிறார், தாமதத்திற்கு இதுதான் காரணமா என்றெல்லாம் ஆளாளுக்கு அவரவர் யூகங்களின் அடிப்படையில் மனம் போன போக்கில் எங்களுக்கு எதிரான அவதூறுகளை பரப்பினார்கள். அதேபோல இன்றைக்கும் எங்களுக்கு எதிரான பல அவதூறுகளை பரப்புகிறார்கள். இந்த விமர்சனங்களுக்கு என்னால் இந்த சூழலில் பதில் சொல்ல இயலாது. எங்கள் நேர்மையையோ எங்கள் அரசியல் தூய்மையையோ களங்கப்படுத்த யாருக்கும் உரிமை இல்லை. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.